மாதிரி இருக்குது, சாப்பாடு நம்பிக்கையால் வருத்தங்கள் வாழ்வதில் இருக்குது. ஆனால் சில காரியங்களுக்கு கூடுதலான வருத்தங்கள் வந்து டெலிவரன்ஸ் நடக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. நான் அங்கே ஒரு இடத்துல டெலிவரன்ஸ் செய்கிற இடத்துல கால் நடக்கல, அப்படி தான் நடந்தது. இந்த நுனி காலில் இப்படி தான் நடந்தது. அந்த பிள்ளைக்கு நடக்க இயலாமல் தடக்கப்பட்டு விழுந்து. அப்போ நான் ப்ரே பண்ணிக்கு மெசேஜ் முடிஞ்சது, டெலிவரன்ஸ் இது பண்ணேன்னா இந்த பிள்ளைக்கு ப்ரே பண்ணேன்னா கை வைத்து அவர் எல்லாம் உருண்டு எல்லாம் செய்ய தொடங்கி ஃபுல்லாக கத்தி. அதுக்கு அவரோட அது ஒரு விச் கிராஃப்ட், அந்த செய்தியால் வந்த ஒரு இது ஃபேமிலிக்கு முழுக்க இருந்தது. இந்த அவருடைய பிரதரம் வந்தது, அவர் வந்து இப்படி நீங்கள் இல்லை அப்படி குளிஞ்ச விட ஜங் பாய். அவள் இந்த பிள்ளைக்கு ப்ரே பண்ணி போட்டு விட்டுட்டு அது நிற்கிது சத்தம் போது. பின் இந்த பிரதருக்கு வைக்க அவர் மேனிஃபெஸ்ட் பண்ணி நான் தொடங்கினோடனே அந்த பிள்ளை குலகத்தோடு வந்து அப்போ தெரிஞ்சு உள்ள ஃபேமிலி சேர்த்தினோம். அப்போ இந்த பாய்க்கு வந்து நான் செய்து இது பண்ணி அவருக்கு டெலிவரன்ஸ் முடிஞ்ச உடனே என்ன செய்யறாங்கன்னா அவர் ஸ்கூலி இப்படி வந்தால் டக்குனு அவர் பிசாசு போக ஆள் நின்றுச்சு. இவர் நீங்கள் அந்த பிள்ளைங்க நோவாச்சு, அந்த பிள்ளை வந்து நோவெல்லாம் நடந்து போகுது. அப்போ கூடுதலான வருத்தங்கள் வந்து டெலிவரன்ஸ் நடக்கும். ஆட்கள் வந்து சுகப்படுறதுகள் நடக்கும். அது வந்து எல்லாமே வந்து மெடிசன் தான் நம்பியிருக்காங்க. டிப்ரெஷன் உண்மையான ப்ராப்ளம் வந்து டிப்ரெஷன் வந்து மருந்து ஆகல் அடிக்கணும். டிப்ரெஷனுக்கு மருந்துமையாக தேவையில்லை. டிப்ரெஷன் வந்து ஸ்பிரிச்சுவல் ப்ராப்ளம். டிப்ரெஷன் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலாக நடக்கிற ஒரு காரியம், ஒரு ஆத்மாக நடக்கிற காயத்தால் வந்ததான் டிப்ரெஷன். ஒரு சாதாரண ஒரு விஷயம். இந்த டிப்ரெஷன் இல்லை, நான் ப்ரேவன் ஆகல, எல்லாரும் தேங்க் காட் கடவுளோட கிரேஸால் எல்லாரும் இருக்கிறாங்க. ஒருத்தரும் டிப்ரெஷனுக்கு இல்லை, டெஸ்ட் மணியும் இருக்காது, இல்லை அந்த டெஸ்ட் மணியும் வந்துருக்கு. டிப்ரெஷன் வந்து ஒரு சாதாரண விஷயம். ஆனால் அந்த டிப்ரெஷன் இங்கே வச்சு ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாகவும் பிசாசு ஆகலாம் அடித்து வச்சிருக்கு. அதான் உண்மை. வீடுகளை நிம்மதியை கெடுக்கிறதுக்காக அதை போட்டு வச்சுக்கிற ஒரு பிளான். டிப்ரெஷன் ஒரு அர்த்தம் இல்லை, அது பெரிய பிரச்சனை இல்லை. ஆத்மாவில் ரிஜெக்ஷனால தாய்ந்த வயிற்றில் உருவான காலத்தில் விட இப்போ நடந்த ஒவ்வொரு காயங்களும் வேதனைகளும் அவைகளுக்கு நடந்த ஒவ்வொரு கஷ்டங்களும் அந்த டிப்ரெஷனுக்குள்ள அந்த ஃபேஸ் பண்ண இடங்கள் அது வந்து பிசாத்து அதை வாஞ்சித்து அந்த ஆக்களை அந்த இடத்துக்கு வச்சிருக்கு. அவருடைய வேறு ஒன்றும் இல்லை. அது ஒரு கேப்டிவிட்டி, ஒரு சிறை இருப்புக்குள்ள வச்சுக்கிற மாதிரி ஒரு பிளானை போட்டு வச்சிருக்காங்க. ஆட்கள் அதில் டிப்ரெஷன் ஒரு ப்ராப்ளம் என்னன்னு சொன்னால் ஆட்கள் தங்களுக்கு டிப்ரெஷன் இருக்கிறத அதில் விளங்குறது. அது ஒரு அடுத்த பிரச்சனை. ஆனால் சில ஆட்கள் தங்களுக்கு ப்ராப்ளம் என்று வந்துச்சுட்டு வருவினம் அந்த ஹீல் பண்ணின உடனே போயிட்டு பழைய மாதிரி இருக்கிறோம். இருந்து வருத்திருக்கு கொஞ்சம் நல்லா திருப்பி அது டிப்ரெஷன் வந்துச்சு. ஏன்னா சத்தியம் போக இல்லை, சத்தியத்துக்கு போகிற டீச்சிங்கில் போகணும். அப்போ போனால் தான் அந்த டிப்ரெஷனில் இருந்தாங்க வந்து அந்த லைட்டுக்குள்ள வரணும். அந்த ஜீவோலியை தொடர்ந்து அவர் பெற்றுக்கொள்ள ஆட்டி திருப்பி மேலே டிப்ரெஷன் திருப்பி போகணும். அசுத்தாவி பிடிச்சாங்களும் சேம் ப்ராப்ளம் பலீனம். அதான் சர்ச்சுகளில் வச்சு டெலிவரன்ஸ் செய்கிறது நல்லது. என்னன்னு சொன்னால் தனிப்பட்ட ஆளுமே ஒருத்தருக்கும் பர்சனலாக செய்கிற ஒரே ஒரு ஆள் 2 பேருக்கு என்ன செய்யணும் போயிட்டு வச்சு கூட வந்து நான் சொல்கிறது வந்து ஒரு இடத்துக்கு வாங்க, ப்ரேயருக்கு வாங்க. வந்த இடத்துல டெலிவரன்ஸ் செய்கிற நல்லது. என்னென்னா எப்பையும் டெலிவரன்ஸில் நல்ல அதாவது செய்கிற ஆட்கள் என்ன கூட தனிப்பட்ட ரீதியில் விரும்புகிறீங்களா அபிஷேகத்தில் கடவுள் தந்த அபிஷேகத்தில் டெலிவரன்ஸ் செய்யலாம், அது ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் தேவனுடைய பிரசன்னத்தில் வச்சு செய்தால் எங்களுக்கு தேவையில்லை. டெலிவரன்ஸ் செய்ய என்னென்னா பர்சனலாக நாங்கள் மூவ் பண்ணிக்க அவங்களோட அபிஷேகத்தில் மூவ் பண்ணிக்கிறதுக்கு டெலிவரன்ஸ் சேர்ந்து போவோம். நாங்கள் சில வழியில் தவறான இடத்துக்கு நாங்கள் பிள்ளையா கடவுளை விட்டு பின்னால் நோக்கி போகிறோம். ஆனால் அபிஷேகத்தில் அந்த வேலையில் நடந்து கொண்டிருக்கு. அப்போ அபிஷேகத்தில் வந்து பெஞ்சம் இருக்கிறீங்களா? அப்ப அந்த அபிஷேகத்துல வந்து சில காரியங்கள் வந்து கண்டினியூவா வேலை செய்ய கொண்டிருக்கும். ஆனா பிரசன்ஸ் ஆஃப் காட் அபிஷேகத்துல வந்து செய்து கொண்டிருந்தால் ஆள் வந்து தேவனை விட்டு தேவனுடைய சமூகத்தை விட்டு பிரசன்ஸை விட்டு அல்லது அவருடைய அழைப்பை விட்டு தூரத்தில் போனாலும் அபிஷேகத்துல வேலை நடந்து கொண்டிருக்கு. அப்போ அதை நினைச்சிங்கன்னா நாங்கள் சல்வேஷனுக்கு நாங்கள் சேஃபாக இருக்கிறோம் நினைச்சு கொண்டிருக்கிறோம். வல்லமை கிரிக்கை செய்து ஹீலிங் நடக்குது, நிரோஸ் நடக்குது. அவருடைய அவள் தங்களை அறிகிறதுக்கு ஏற்ற இடம் வராது. பிரசன்ஸ் ஆஃப் காட்ல ஹீலிங் டெலிவரன்ஸ் செய்வோமாக இருந்தால் நாம் சேஃப்.
ஏனென்றால் அந்த கடவுளே அந்த மிஷனை செய்து முடிச்சுக்குவார். அவரே மினிஸ்டர் பண்ணுவார். ஹோலி ஸ்பிரிட் வந்து அந்த இடத்துல வந்து இந்த நேரத்தில் தாங்களே அந்த டெலிவரன்ஸை செய்கிறத கேட்டு அந்த அவையில கொண்டு அவரே செய்திருந்தால் எங்களுக்கு நல்லது. என்னென்றால் எங்களோட கடவுளுடைய பிரசன்னம் இருக்கின்றதை நாங்கள் ஒப்பிட்டுக்கணும். பிரசன்னம் வந்து தேவனுக்கு இரவும் பகலுமாய் தியானமாக இருக்கிற மனுஷனுக்கு தான் கடவுளுடைய பிரசன்னம் போயிருக்கும். கடவுளுடைய வசனத்தில் சங்கீதம் ஒன்றில் அவர்கள் சொல்லியிருக்கிற ஜீவ ஒளி, அதான் அந்த ஜீவ ஒளின்றது வந்து எங்களுடைய தியானங்களுடைய மெடிடேஷன் வந்து கடவுளோட வேர்டு ஸ்கிரிப்சரில் வந்து எடுத்தாலும் அந்த வேர்டை வச்சு நம்ம மெடிடேட் பண்ணிக்க கடவுள் பேசுகிறதான் தேவனுடைய வார்த்தை, அதான் வேர்ட் ஆஃப் காட். அப்போ அந்த வேர்டில் வந்து இரவும் பகலும் டே அண்ட் நைட் வந்து நம்ம மெடிடேட் பண்ணுவோமா இருந்தால் அதுதான் எங்களுடைய பிரசன்னத்தை கொண்டு இருக்கிறது. மெடிடேஷன் இஸ் வர்ஷிப். அது வர்ஷிப். அதான் வர்ஷிப்ல வேர்ட். ரெண்டாவது நொறுங்குண்ட எழுத்துல செய்கிற ஆராதனை, கடவுளுக்கு விருப்பமான ஒரு ஆராதனை, உடஞ்ச உள்ளத்தோடு செய்கிற ஆராதனை கடவுளுக்கு. அப்ப பிரசன்னம், அதாவது கூட மெடிடேஷன் என்ன நடக்கிறேன்னு சொல்லிங்க, அந்த டைம்ல கடவுளுங்களோட பேசுற நேரம், அந்த டைம்ல தான் எங்களோட வாய்ஸ் அவர் சொல்றதுக்கு கேட்டு அந்த டைம் அமைதியில் இருக்கிறோம். கடவுளோட வார்த்தையை நாங்கள் தியானிக்கிறோம். நாங்கள் அந்த இடத்துல ஒரு 2 ஸ்கிரிப்சரை எடுத்து வாசிட்டோம் இருக்கிறோம். அந்த இடத்துல நாங்கள் கல்யாணம் அலட்டக்கூடாது. கடவுளுக்கு அது நாங்கள் அலட்ட கேட்காம விட்டுருவோம். அவர் பேசுறதை விட்டுருவோம், மிஸ் பண்ணிடுவோம். அவர் கூடுதலாக கடவுள் விரும்புறது என்றால் அதான் அந்த பாக்கியவான் இடத்துல சொல்றது, இரவும் பகலும் தியானம் தியானத்தை மெடிடேட் பண்ணுவோம் டே அண்ட் நைட். இந்த வேர்டு அந்த ஸ்கிரிப்ஷன் என்ன அவன் வந்து பாக்கியவானுடைய அவனுக்குள்ள வந்து அந்த ஜீவ ஒளி அவனுக்கு பிரகாட்சி கொண்டிருக்கக்கூடிய அவருடைய சமம், அவருடைய பிரசன்னம், அவருடைய சித்திய பெய்யுங்கள். அப்ப ஒரு சபைக்கு போய்த்தான் கடவுளுடைய பிரசன்னத்தை எடுக்க அப்படி இல்லை. அங்க போய் ஃபீல் பண்ணலாம், ஹோலி ஸ்பிரிட்டை ஃபீல் பண்ணலாம், அது எல்லாம் நல்ல. ஆனால் நாங்கள் வந்து தேவனுக்குள்ள ஒரு சக்சஸ்ஃபுல்லான உண்மையான எழுந்து பிரகாசிக்க வேணும், மொழியில பிரகாசிக்க வேணுமாக இருந்தால் எங்களுக்கு தேவை மெடிடேஷன். எல்லாத்தை விட மன மாற்றத்தை விட மனம் திரும்புதல். மன மாற்றம் இல்லை, மனம் திரும்புதல், ரிப்பெண்டன்ஸ், ஹார்ட் பண்ணுங்களுக்கு இருந்து கொண்டு மெடிடேஷன் உங்களுக்கு இருக்குமா என்றால் டே அண்ட் நைட். அப்போ டே அண்ட் நைட் எங்கே கன்வெர்ட் நான் படுக்கையில் வந்து கேட்பீங்க, இரவில் படுக்கையும் ஸ்பிரிட் மேன் வந்து கம்யூனிகேட் பண்ணி கொண்டு இருக்குமாங்க. இரவில் படுக்கையும் கனவுலையும் வந்து அவராக பேசிட்டு. அப்போ எங்களை வந்து எப்பயும் அவருடைய அந்த உறவு வந்து கொண்டு இருக்கு. ஆவிக்குரிய மனுஷன் ஆக்டிவாக இருக்குது. அப்போ ஆவிக்குரிய மனுஷன் வந்து ஆக்டிவாக இருக்க இந்த இருளின் அதிகாரம், இந்த மேஜிக், டார்க் மேஜிக்கோ ஒயிட் மேஜிக்கோ இல்லாட்டி இந்த விஷ்கிராஃப்ட் ஸ்பிரிட்டுகளோ வந்து எங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணிடுறோம். நாங்கள் கண்ட்ரோல் பண்ணிடுறோம் அந்த இடத்துல. என்றால் அவையெல்லாம் எங்களுக்கு பயப்படணும், நாங்கள் அவைகளுக்கு பயப்படுறது. அப்போ சோர்ந்து நாங்கள் போகிறோம்னு சொன்னால் உடனே நம்ம அலர்ட் பண்ணிக்கொள்ளணும். ஒரு சோர்வுகளுக்குள்ள வந்துட்டு ஒரு தடவை வந்துட்டா குட், வந்து எங்களுக்கு ஆக்ஷன் எடுக்கிறான், எங்களை ஃபோக்கஸ் பண்ணிட்டான், அதனுடைய இன்னும் நாங்கள் சரியான டிரெக்ஷன்ல போய்கொண்டிருக்கிறோம் என்றதை நினைச்சுக்கொள்ளலாம். இன்றைக்கு எங்களுக்கு ஒரு பிரச்சனை சுற்றி வருது, கடவுளுக்காக போகிறோம், இந்த பிரச்சனை வருது என்று சொன்னால் இப்போ வந்து ஒரு கப்பல் வந்து திரும்பின மாதிரி இல்லாமல் அது வந்துச்சுன்னா பிரச்சனை வந்துட்டு போயிடுச்சுன்னா அப்போ வர வேண்டிய இடத்துல விடுதலைக்கு மிஸ் பண்ணியாச்சு. அந்த விக்டரியான இடத்துக்கு வேற இல்லை. அப்போ ஃபேரோ வந்து ஃபேரோ வந்து இஸ்ரவேல் மக்களை அடிமைத்தனத்துக்குள்ள வச்சிருக்கிறான். இஸ்ரேல், அதாவது எகிப்து வந்து அடிமைத்தனம், த லேண்ட் ஆஃப் ஸ்லேவரி. அப்போ அந்த இடத்துக்குள்ள வந்து இஸ்ரவேல் மக்களை போட்டு வச்சிருக்காங்க. அவங்க பாண்டேஜ் சுற்றி வர எல்லா இடமும் கட்டுக்கள், எல்லாம் பாண்டேஜ், எல்லாம் சிறையிருப்பு எல்லா இடத்துலையும் கட்டி வச்சிருக்காங்க. ஏன்னு தெரியுமா? இந்த ஜனங்களை போவிட்டான்னு சொன்னால் ஆராதிச்சது எனக்கு தெரியுப்பா. அப்போ அவன் வந்து சொல்கிறான், நான் பேசுகிறான், கூட்டிக் கொண்டு போ, தூரம் போவாதுன்றான். அதில் மீனிங் என்ன தெரியுமா? இஸ்ரவேல் ஜனத்தை மோசையும் ஆரோனை கூட்டிக் கொண்டு போய் அந்த ரெட் சீயை பாஸ் பண்ணுறது அந்த இடத்துக்கு வரையும் போவாங்க. நான் கூப்பிட்ற தூரத்தில் மட்டும் நின்றுட்டு நான் சாப்பிட்டேன். அதுதான் கனவேட்ட கிறிஸ்டியன் லைஃப் அப்படி இருக்கு. கிணத்துக்கு போயிடவனா டேஞ்சர். என்ன அங்கே போனீங்கன்னா நீ க்ளோரிக்குள்ள போயிடுவேன், அங்கே போனால் எனக்கு தலைவலி. இதான் இந்த பிசாசுல பிரச்சனை, சாத்தான பிரச்சனை. இது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை, இதெல்லாம் உண்மையான ஒரு ஸ்பிரிச்சுவலான காரியம். அப்போ சாத்தான் வந்து எப்போ பார்த்துன்னு எப்போ நான் வந்து திருப்பி வந்து நான் பிடிக்கிற இடத்துல நீ இருந்தால் எனக்கும் சேஃப், உனக்கும் சரி, நீ கடவுளை கண்ட மாதிரி இருப்பாங்க. நீ பெர்மனண்டாக போயிடலாம், ப்ராமிஸ் லேண்டுக்கு நீ என்ட பண்ண மாட்டா. ஆனால் உன்னை பொறுத்த பண்ண நீ கடவுளுக்கு இருக்கிற மாதிரி நினைச்சு கொண்டு இருப்பாய்.
நான் வந்து அந்த இடத்துல வந்து நான் கூப்பிடுற இடத்துல நீ திருப்பி வர்ற இடத்துல நின்றா நல்லா. இதான் சாத்தான் கணக்கேற 90% கிறிஸ்டியன்ஸ்ல பிலீவர்ஸ்ல சாத்தான் வச்சிருக்கிற ஆக்கள் இப்படி ஆண்டதுதான். ஆனபடியால் எந்த இடத்துல நான் வந்து ஒரு ஸ்டக்கான இடத்துல நிற்கிறேன்னா, ஒரு இடத்துல வந்து அப்படியே ஒரு மூவ் இல்லையா, இந்த லைஃப்ல வந்து ஒரு மூவ் இல்லைன்னா, எங்களோட லைஃப்ல வந்து ஒரு இன்க்ரீஸ் இல்லை என்றால் ஸ்பிரிச்சுவலான இன்க்ரீஸ், அல்லாட்டி நாங்கள் வைக்கிற இடத்துல ஒரு பிளஸ்ஸிங்ஸ் ரிசீவ் பண்ணலைன்னா நாங்கள் ஒரு இடத்துல ஸ்டக் ஆகிட்டோம். அதனுடையால் நாங்கள் ஸ்டக் ஆகிட்டோம்னா நாங்கள் உடல் எடுக்கணும், அடுத்த மூவ் எடுக்கணும். நான் இன்னும் வந்து கடவுளுக்காக முதல் இருந்த வழியில் கூட உடத்துறோம். இந்த காரியம் எங்கேயோ தரப்பட்டிருக்கிறா, ஏதோ கடவுள் செய்கிறோம். அப்போ பிசாசு வச்சுக்க பிள்ளையான இடத்துல மாற்றி வச்சுக்கிறேன், கையெழுத்துருவோம். ஏன்னா நான் இன்றைக்கு ஒரு மீட்டிங்கை செய்ய வலிக்கிற இடத்துல பிரச்சனை வருதுன்னா நான் டக்குன்னு அடுத்த பிள்ளைக்கு 2 மீட்டிங் 2 மீட்டிங்ஸ் ஆகிடும். அப்போ என்ன சொல்றாங்கன்னா ஒரு கண்டா கை வைக்கிறதே ஆபத்து. என்றால் ஆளை வந்து பின்னுக்கு போட பார்த்தோம், ஆனால் ஆள் வந்து இன்னும் மோசமாக இருக்கு. அதே மாதிரி தான் ஃபேரோன்றது வந்து பார்வோன் மன்னன் வந்து சாத்தானை தான் குறிக்குது. அவருடைய படைகள் வந்து சாத்தானுக்கு கீழே இயங்குகிற அவருடைய விழுந்து போன தூதர்கள் இல்லாட்டி ஈவல் ஸ்பிரிட் டீமன்ஸ். அவை நாங்கள் கடவுளுக்குள்ள இந்த நாள் சரியா ஒரு மாதத்துக்குள்ள நீங்கள் எங்கே போனாலும் ஒரு வீட்டு கூட்டங்கள் மீட்டிங்கள் நடக்கிற இடங்களில் ட்ரை பண்ணி உண்மையை தான் நாங்கள் சொல்ல வரோம். வந்தால் கடவுள் தந்தால் விடுதலை தரலாம், கடவுள் இல்லாமல் விடுதலை இல்லை. அப்போ ஆட்கள் வந்து சில இடங்களுக்கு வந்தால் தான் விடுதலை. எல்லா இடமும் வந்து நிற்கிற இடத்துல கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள வந்து கடவுள் வந்து விடுதலை கொடுக்குறோம். இன்றைக்கு ஜூமில் தான் நாங்கள் மீட்டிங் கேட்கறதுக்கு வருத்தமான ஆக்கள் இல்லை. சும்மா இருக்கிற ஆக்களை வந்து சொல்லிடும். அன்றைக்கு அண்ணா சொன்னால் ஜூமில் மீட்டிங்கில் போய் ஒன் பண்ணவே பஞ்சியாது, அவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு ஜூம். நான் சொல்ற நாட்கள் அவருக்கு அப்படி, அதாவது ஏழுமா இருந்தும் ஜூம் மீட்டிங்ல இருப்பிடமாக இருந்தா அந்த ஆட்களுக்கான வேறு செய்தி தான். இப்ப ரப்ஷன் நடக்க போகுது, அவர்கள் ஜூமில் வந்து கட்டாயம். ஆனால் அன்றைக்கு இன்றைய நாள் உங்களோட தலையில நாங்கள் கை வைப்போம். கர்த்தர் இன்னும் அதிகமான ஒரு காரியத்தை எங்களுக்கு செய்ய வேண்டும். இன்னும் நாங்கள் சாத்தான் பிடிச்சு வச்சுக்கிட்டு அவன்கிட்ட அந்த ரீஜனுக்கு நாங்கள் நிற்க மாட்டோம். நாங்கள் இன்னும் வழிபடி நாங்கள் கடவுளுக்கு நாங்கள் உழப்போம். எந்த விதமான பில்லு சூனியாவியாக இருக்கட்டும், மந்திரங்களாக இருக்கட்டும், தந்திரங்களாக இருக்கட்டும், அல்லாட்டி எங்களை சுற்றி என்ன காரியம் எதிராக ஃபிசிக்கலாக பிளட்டும் ஃப்ளஷும் பிளட்டும் மட்டும் இல்லை, வானமண்டலங்களை கிரிக்கை செய்கிற சுத்தாவியலாக அல்லது எங்களுக்கு எதிரான அத்தாரிட்டிகளாக இருக்கிறோம் எதிராக செய்யணும். நாங்கள் எந்த இடத்துல எங்களுக்கு எதிரானதோட நம்மளால அதை எடுத்த ஆண்டவரே நீ நமக்கு தலையாக இருக்கிறீர். கிறிஸ்துவ மனித தலை, அவர் வல்லமை உள்ள தேவன். முடிக்கிறது ஒரு காரியம் வெளிப்படுத்த சுவிசேஷம் 1வது அத்தியாயம் பின்னால் வர வசனங்கள்ல கடவுள் அதை ஜோவான் வந்து காணிக்க அவரை கண்டோடம் விழுந்துட்டார். விளையிற இந்த ஜீசஸ் தான் இந்த உலகத்திற்குள்ள அவர் இருந்தால் முந்தினவரும் பிந்தினவரும் நான் நினைச்சேன் சதாகாலம் உயிரோடு இருக்கிறேன் சொல்லியிருக்கிறேன். அவர் தான் இங்கே இருந்தவர். ஆனால் அந்த காடா வரைக்கும் அதில் வந்து ஜீசஸ் வரைக்கும் வெளிப்படைக்கு இவரால் அது யாருந்தவர் தெரியும். பெரிய பயந்து போயிட்டார். பயந்து போறாண்டால் அவற்றை வல்லமைகள் எல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு மனுஷனை போல சாதனை நடமாடி தெரிஞ்சவர். ஆனால் அவர் காணிக்க அவரை கண்டு பயந்துட்டு அவருடைய கண்களை பார்த்தோன்னே இருக்கு. கண்ணுகளால் அக்கினி பறக்குது, வாயிலால் பட்டைகள் விரையுது, அப்படியே நெருப்பு மாறி வருது, பாலங்கள் எல்லாம் அக்கினி மாதிரி உலா மாதிரி இது பண்ணி கொண்டு இருக்குது. அப்படி பார்த்தோன்னே இவருக்கு பார்த்தோன்னே இந்த ஜீசஸ் காண இல்லை இந்த உலகத்தில். அப்போ இந்த ஜீசஸோட கையில் அந்த காடோட கையில் 7 ஏஞ்சல்ஸ் 7 ஸ்டார்ஸை பற்றி சொல்லப்படுது. அந்த 7 ஸ்டார்ஸும் வந்து அவருடைய வல்லமையான 7 தூதர்கள், 7 சபைகளின் தூதர்கள் சொல்லப்படுது. இந்த சபைகளின் தூதரை தான் லூசிபர் சாத்தான் செருபீம், ஒரு செரு அந்த கிருபீம் அவன் சொல்றான், நான் இந்த தூதருக்கு மேலாக இந்த ஐசாயா 14 சொல்லப்படுகிற படியாக்களுங்க நான் வந்து இவன் சாத்தான் இங்கே பார்க்குறான், அந்த ஸ்டார்ஸுக்கு மேலாக நான் போய் இந்த த்ரோனை போட போறேன்னு சொல்றான்.
அவன் போற அவன் சொல்ல அவன் மனதில் வசித்திருக்கிறான். அப்ப இந்த ஸ்டார்ஸுக்கு மேல நான் இந்த துரோணமோடைய போட்டேன் என்றால் இப்ப சர்வ பலம் உள்ளது அந்த மைட்டி காடுக்கு கிட்டத்தட்ட நானும் வந்துடுவேன். அப்படி என்று சொல்லிக்க அந்த 7 ஸ்டார்ல இருந்த அந்த ஏஞ்சல்ஸ் இந்த ஏரியாக்குள்ள இந்த விழுந்து போன இந்த ஃபோலன் ஏஞ்சல், இந்த கிருபீன் சாத்தான் அந்த இடத்துக்கு இன்னும் போயிடல. அப்ப அது எவ்வளவு பலமான தூதர்களாக இருப்பினும் அந்த கையில அந்த பலமான தூதர்களை தான் அவர் தனது வலது கையில பிடிச்சி வச்சிருக்கேன், ஏந்தி வச்சிருக்காரு. பைபிள் இருக்கு. அதைத்தான் ஜோவான் காண்றேன் பத்மோதீவில் இருக்கு. இந்த 7 தூதரை பற்றி கூறிய இந்த பைபிள்ல ரெவலேஷன் 19 சொல்லியிருக்க சாத்தான் எப்படி கூறாரு. சாத்தான் வந்து ரேங்கில வந்து செருபீன்களை வந்து நான் என்கவுண்டர் பண்ணிக்கிறேன். செருபீன் ஏஞ்சல்ஸுக்குள்ள பயங்கரமான சத்தம், அது கதைக்கிறது அந்த தீன்சுட சத்தம் எல்லாம் பயங்கரமாக. இதே இந்த ஏஞ்சல்களுடைய தன்மைகள் என்னன்னு சொல்லிக்க கடவுளுடைய வல்லமை தான் அதில் ஒவ்வொரு ஏஞ்சலும் வெளிப்படுத்தியும். இப்ப செராஃபினா கொண்டு வந்தால் ஏசாயா 6:6 சொல்லப்படுகிற செராஃபின் ஏஞ்சல்ஸ் வந்திருக்கோ அவை அக்கினியலா இருக்கும். ஏன்னா கடவுள் அக்கினி ஃபயர். அப்ப இந்த ஏஞ்சல்ஸும் அப்ப அவர் வந்து க்ளோஸ் ஆயிருக்கிற ஆட்கள். அதை விட இந்த 7 ஏஞ்சல்ஸ் வந்து ரெவலேஷன் வெளிப்பாடு சொல்லி வரக்கு 7 ஏஞ்சல்ஸ் பவர்ஃபுல்லான ஏஞ்சல் அவரோட ரைட் ஹேண்ட்ல இருக்கிற ஆட்கள், வல்லமையோடு அதிகாரம் சொல்லுற ஏஞ்சல்ஸா இருக்கணும். அப்ப செராஃபிம் வந்து கிட்டத்தட்ட 2வது லெவல்ல இருக்க வேண்டிய ஏஞ்சல்ஸ். சில ஆட்கள் முதல் சொல்றேன், என்ன பொறுத்தவரை 2வது லெவல்ல இருக்க வேண்டிய நான் ஃபீல் பண்றேன். 3வது தான் செராஃபிம். இந்த செராஃபிம் ஏஞ்சல்ஸுக்குள்ள இந்த ஏஞ்சல்ஸுக்குள்ள வந்து நான் என்கவுண்டர் பண்ணியிருக்கேன். எசேக்கியேல் 1வது அதிகாரத்திலிருந்து தொடர்ந்து செராஃபிம்களை பற்றி சொல்லப்படுங்க. அவை கதைக்கிற சத்தம் நான் கேட்ட அந்த பயங்கரம். அவையோட சத்தம் வந்து சுமார் 1000-10,000 பேர் கதைக்கிற மாதிரி, அதாவது அந்த காம்ப்ளெக்ஸ் வாய்ஸ்ல கதைக்கிற மாதிரி ஒன்றுக்கு வேணும் லேயர் மாதிரி இருக்கு. கடவுள் இது சர்வ வல்லவருடைய சத்தத்தை போல அவருடைய சத்தம் இருக்குன்னு சொல்லப்படுது. அப்படிதான் என்னோட சத்தம். இந்த 3வது நில தூதர்கள் இந்த ஏஞ்சல் செருபீம்ல அதுல ஒன்று தான் இந்த விழுந்து போன லூசிஃபர் சேட்டன். அப்ப இந்த இவன் வந்து 3வது 3rd லெவல்ல இருக்கிற ஏஞ்சல் அதுலயும் ஒன்று. இவன் தான் சொல்றான் வந்து இந்த 7 இந்த ஸ்டார் 7 சொல்லல இந்த ஸ்டார்ஸுக்கு மேல நான் இந்த த்ரோனை கொண்டே போடப்படுறது. சிங்காசனத்தை அதுக்கு ரெண்டு கேட்டேன். த்ரோனோட கதிரையில அதில் அதிகாரத்தை குறிக்குது. நான் அதுக்கு மேல போய் நின்றால் நான் வெறும் கிட்டத்தட்ட ஈக்குவலா வந்துடுறேன். கடவுள் நானும் படைச்சவரும் படைக்கப்பட்ட நானும் கொண்டா வந்துடுவோம், கிட்டத்தட்ட வந்துடுவோம் என்று லேக்கேக்கு அவன் தாழ தள்ளப்பட்டான்னு சொல்லப்படுது. ஆனால் 7 ஏஞ்சலை கூடிய மென்ஷன் பண்ணல பைபிள்ல வெளிப்படுத்த சுவிசேஷம் 19வது அதிகாரத்துல. அது எந்த ஏஞ்சல்னு தெரியாது, யார் இது 2 பேரும் இல்லை. ஒரு தூதன் வந்தான் பாதாளத்தில், அதாவது அக்கினி கந்தத்தில் எறிகிறதுக்கு சாத்தான என்ன பண்ணுறாரு, ஒரு நாயை போட்டு இழுத்து கொண்டு போற மாதிரி அதை இழுத்து கொண்டு போய் பாதாளத்தில். அந்த ஏஞ்சல் யாருன்னு தெரியாது. அப்படி நாங்கள் அந்த ஏஞ்சல்ஸை பார்க்கிறோம்டா இந்த சர்வ வல்லம் உள்ள தேவன் நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவோட வல்லமை எப்படிப்பட்டது. இந்த சாத்தான் தான் அவனுக்கு வல்லமை இருக்குதான், ஆனால் எங்களுக்கு இல்லை. அவர்கிட்ட ஜீவோடு எங்களுக்குள்ள தந்துடுற இயேசு கிறிஸ்து எவ்வளவு கிரியை செய்வாராக இருந்தால் நாங்கள் எவ்வளவு தூரம் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறோம். அந்த ஒளியைத்தான் நாங்கள் பெற்றுக்கணும். அந்த ஒளிதான் எங்களுக்கு இருக்கு. அந்த ஒளியைத்தான் தேவர்களை தர விரும்புகிறேன். அதிகாரம் சொல்ற சாத்தான் நடுங்கிறபடியான அதிகாரம் எங்களுக்கு தேவன் தந்திருக்கிறார். அவர் எங்களுக்கு தலையா இருக்கிறார். நாங்கள் அவருடைய சரீரத்தின் அங்கங்கள், நாங்கள் அவருடைய அந்த பாடியின் வந்து ஒவ்வொரு பாட்டா இருக்கிறோம். நாங்கள் அவருடைய அந்த தூதன் அந்த ஏஞ்சல் தனியை அவனோட தனிச்சு போராட இல்லை. இயேசு கிறிஸ்து இல்லாம நாங்கள் நெருங்கிய சாத்தானோட மட்டுமில்லை, அவனோட விழுந்து போன தூதர்களோட நாங்கள் நெருங்குகிறார். ஆனால் இயேசு கிறிஸ்துடைய அந்த தெய்வீக ஒளி, அந்த வார்த்தை, அந்த ஜீவன் எங்களுக்கு தங்கி இருக்கிற அந்த ஜீவன், அந்த ஒளி என்னுடைய கர்த்தர் இருக்கும் பொழுது இந்த தூதர்களுக்கு சாதாரணமான அற்பமானவனாக இருக்கிறோம். ஏன்னா நாங்கள் உன்னதங்களை அவரோடு கூடியிருக்கிறோம். உன்னதங்களோட அவனுடைய எழும்புங்க கர்த்தர் கட்டசி நேரம். இந்த நேரத்தில் தேவன் இதோ தமது எழும்புங்க. Thank you Lord Jesus. ஆண்டவரே உம்மை ஸ்துதிக்கிறோம் கர்த்தா.